ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, துணையை பிரிந்திருக்கின்றாய். ஆனால் அதை பற்றிய கவலை அவருக்கு சற்றும் இல்லையே என்று தவறான கண்ணோட்டத்தில் அவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ மீண்டும் அவருடன் சேர்ந்து வாழ்வதற்கான தருணம் வரப்போகின்றது. அதற்கான முயற்சிகளை உன் துணை எடுக்க ஆரம்பித்து விட்டார். இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்திருந்தாலும் பெரிதாக எந்த வழியையும் அவர் அனுபவிக்கவில்லை. உன்னுடைய அருமையே அவருக்கு புரியாமல் இருந்தது. அவருடைய குடும்பத்தினரின் பேச்சுக்களுக்கு சரி சரி என்று சொல்லி தலையை ஆட்டி கொண்டு இருந்தார், தலையாட்டு பொம்மை போல. ஆனால் இப்பொழுது நீ பிரிந்து சென்ற அந்த தருணத்தில் சில நாட்களில் உன்னுடைய அருமை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கின்றது. எத்தனை நாட்கள்தான் பெற்றோர்களோ குடும்பத்தினரோ பார்த்து கொள்ள முடியும்? அவருக்கென்று ஒரு துணை வந்த பின் நீ அவரை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டாய் என்ற அருமை அவருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. அதனால் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சியை இப்பொழுது அவர் எடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பத்துடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார். நான் அவரை எப்படியாவது அழைத்து வந்து விடுகின்றேன். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்பதை அவர் சென்ற பின்புத்தான் அவரின் நினைவுகளை வைத்து நான் புரிந்து கொண்டேன். இனிமேலும் அவளை பிரிந்து நான் இருக்கப் போவதில்லை. அவளை சென்று வீட்டிற்கு கூட்டி வந்து விடுகிறேன் என்று அவருடைய பெற்றோரிடமும் குடும்பத்தினரிடம் உன்னுடைய துணை கேட்கும் பொழுது அவரிடமிருந்து வரும் வார்த்தைகள் என்னவாக இருக்கும் என்று உனக்கே நன்றாக தெரியும். ஆனாலும் உன் துணை அதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு உன்னை தேடி வரப்போகின்றார். உன்னை தேடி வந்து உன்னை அழைக்கப் போகின்றார். அப்பொழுது உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை கோபங்கள் அவர் மீது உனக்கு, எத்தனை வருத்தங்கள், எத்தனை மன அழுத்தங்களை நீ அவரால் சந்தித்தாய். அத்தனையும் நான் மறந்துவிட முடியுமா அப்பா? அவர் கேட்கின்ற ஒரு சிறிய மன்னிப்பினால் அத்தனை கஷ்டங்களையும் நான் எப்படி மறந்துவிட முடியும்? அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து என்னை படுத்திய பாட்டிற்கு தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற மனநிலை கூட என் மனதிற்குள் வந்து சென்றது. அதையும் மீறி இன்று நான் உயிருடன் இருக்கின்றேன். இதற்கு காரணம் என்னுடைய மனபலம். அதனால் இப்பொழுது அவர் கூப்பிட்டவுடன் நாய் போல் நான் அவர் பின்னால் செல்ல தயாராக இல்லை என்கின்றது உன் மனம். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்து நீயே ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதை நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். அவருடன் நீ சேர்ந்து வாழ்ந்து ஆக வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் மனதிற்குள் எவ்வளவு வலி இருக்கின்றது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வழிகளில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். அவர் முயற்சி செய்வதற்கான பின் விளைவை அவர் அனுபவிக்க வேண்டும். ஆனால் என் பிள்ளையான நீ பின்வாங்கக்கூடாது. உனக்கு எது நல்லது என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு பின்பு முடிவெடு. உன் வாழ்க்கைக்கு எது நல்லது என்று உனக்கு தெரியும். ஓ முருகா.